எனது பெயர் கனகசூரியன் கவிதரன், கலைப்பிட மாணவ ஒன்றிய ஊடக பேச்சாளர். இன்றைய தினம் நாங்கள் பொதுமக்களாக, அதாவது வடக்கு கிழக்கு பொதுமக்களாக பல்கலைக்கழக மாணவர்கள் இதுக்கு வலுச்சேர்க்கின்ற வகையிலே இந்த PTA பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் PST என்கின்ற இந்த சட்ட வரவுக்கு எதிராக நாங்கள் இன்றைய தினம் இந்த கையெழுத்து போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த கையெழுத்து போராட்டம் என்பது நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இந்த மக்களுடைய இந்த மக்கள் இந்த சட்டம் தொடர்பாக என்ன புரிதலில் இருக்கிறார்கள் என்பதனை வெளிப்படுத்தும் முகமாகவே நாங்கள் இந்த விடயங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த PTA என்கின்ற இந்த சட்டமானது ஒரு ஆபத்தான ஒரு சட்டமாக காணப்படுகின்றது. இன்று இந்த PTA என்கின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டமானது 1979ஆம் ஆண்டு 48ஆம் எண் இலக்க அடிப்படையில் தற்காலிகமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாகவே காணப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சட்டம் 1982ஆம் ஆண்டு நிரந்தரமான ஒரு சட்டமாக அமுல்படுத்தப்பட்டு இந்த சட்டத்துக்கு கீழே பல்வேறுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நியாயமற்ற முறையிலே பல்வேறுபட்ட சட்டத்தரணிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மாணவர் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்டவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நியாயமற்ற முறையிலே எவ்விதமான விசாரணைகளுமின்றி இந்த கைது செய்யப்பட்டு சிறையிலே வாடியிருந்தார்கள். ஆனால் அவர்களில் எவ்விதமான குற்றமும் இல்லை என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்யப்பட்ட பிற்பாடும் ஆனால் அவர்களுக்கான எவ்விதமான ஒரு நியாயமோ இல்லை அவர்களுக்கான ஒரு விடயமோ இந்த அரசு செய்யவில்லை. தொடர்ச்சியாக இந்த அரசு தம்மை பாதுகாக்கின்ற வகையிலே PST என்கின்ற ஒரு சட்டவரவை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. தேர்தலிலே, அதாவது 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி பொது தேர்தலிலே இந்த அரசானது தன்னுடைய 129ஆம் பக்கத்திலே, அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து விதமான சட்டங்களையும் நாங்கள் நிராகரிப்போம் என கூறியிருந்தது. ஆனால் எங்கு நிராகரிச்சிருந்தது? இந்த அரசாங்கம் இந்த ஆட்சிக்கு தம்மை பாதுகாக்கின்ற புதிய PST என்கின்ற சட்டத்தை தான் அமல்படுத்த போகின்றதுன்னு சொல்லி இந்த சட்டவரவை அறிமுகப்படுத்துகின்றது. நான் ஒன்றை மட்டும் இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றேன், மக்கள் உங்களை தெரிவு செய்தது உங்களை பாதுகாப்பதற்காகவா? நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் கேட்கின்றோம். மக்கள் உங்களை தெரிவு செய்தது மக்களுடைய நலனுக்காக. ஒரு புதிய அரசாங்கம் வந்தால் பழையவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதியவர்கள் வந்தால் எமக்காக போராடுவார்கள், எம்முடைய விடயத்தை கருத்தில் கொள்வார்கள், அதை சர்வதேச ரீதியாக கொண்டு போவார்கள் சொல்லி மக்கள் விழித்திருந்தார்கள். மக்கள் அதை சிந்தித்து ஒரு புதிய ஒரு தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். ஆனால் இன்று இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது? இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது? புதிதாக அரசை பாதுகாக்கின்ற வகையில் புதிய சட்டங்களை அமல்படுத்துகின்றது. அண்மையில் கூட வல்வெட்டித்துறையினுடைய போலீஸ் OAC சொல்லியிருக்கிறார், சாந்தண்ணாவினுடைய அந்த பதாதை அந்த இடத்தில் இருந்தால் அவருக்கு எதிராக, அதாவது அவருடைய சகோதரனுக்கு எதிராக நாங்கள் பயங்கரவாத வழக்கினை நாங்கள் தொடருவோம் என்று சொல்லி தடை சட்டத்தின் கீழ் வழக்கினை தொடருவோம் என கூறியிருந்தார். ஒரு சாதாரணமான ஒரு பதாதைக்கே உங்களுக்கு இப்படின்னு சொன்னால் மக்கள் என்னென்று தங்களுடைய பிரச்சனைகளை பொது வழியில் கதைப்பது, மக்கள் எவ்வாறு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தொடர்பாக போராடுவது? இன்றைக்கும் எங்களுக்கு காணாமலாக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ பேர் வீதிகள் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகள் வடக்கு கிழக்கில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அரசு தீர்வு காணுகிறதா? இல்லை. ஏனென்றால் தன்னை பாதுகாக்கின்ற ஒரு நடவடிக்கையெல்லாம் இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த அரசு எதற்கு? மக்கள் நாங்கள் தெரிவு செய்தது மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கருத்தில் கொள்வீங்கன்னு சொல்லி இதனால், அதாவது இந்த PST என்கின்ற சட்டம் அறிமுகப்படுத்தப்படுமையானால் இந்த மக்களுடைய சுதந்திரம், அதாவது மக்கள் எங்கும் செல்லக்கூடிய சுதந்திரம் பறிக்கப்படும். அதே போன்று மக்களுடைய பிரச்சனைகளையும் கருத்தில் படாது போராடுகின்ற மக்களை விசாரணை இன்றி அவர்களை சிறையில் அடைக்கின்ற நிலைமை வரும். விசாரணைகளை நடாத்தப்படாது. அதாவது இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த சட்டங்கள் இருப்பதால் ஏற்படும். எனவே இந்த அரசாங்கம் இந்த சட்டங்களை அனைத்தையும் நிராகரித்து மக்களை இந்த சட்டம் ஆரம்பத்தில் தமிழ் மக்கள், சிறுபான்மை மக்கள் மீது தான் இந்த சட்டம் பாய்ச்சப்பட்டது. ஆனால் இப்பொழுது தென்னிலங்கை மக்கள் மீதும் இந்த சட்டம் பாய்ச்சப்படுது. நாங்கள் எங்களுக்காக நாங்கள் கேட்கவில்லை, இந்த இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்காக தான் நாங்கள் இந்த சட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடுகின்றோம். தொடர்ச்சியாக இந்த சட்டம் இருக்குமானால் என்னுடைய சுதந்திரங்கள் அனைத்தும் பறிக்கப்படும். எனவே இந்த சட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் நிராகரித்து எம்மவர்களை இந்த நாட்டிலே ஒரு சுதந்திரமிக்கவர்களாக வாழுவதற்கு நீங்கள் கரிசனை புரிய வேண்டும் என்பதை இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கை அரசாங்கத்தால் PTA, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, தற்காலிகமாக கொண்டு வராங்க, வெறும் 3 வருஷத்துக்கு மாத்திரம். 82, 83 அந்த உள்நாட்டு யுத்தத்தை அடக்கிறதுக்கும் இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களோட குரல் வலைகளை நசுக்கிறதுக்காகவும் அந்த சட்டம் பயன்படுத்தப்படுது. இப்போ வரைக்கும் அந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது.
இதனை தொடர்ந்து 2018, 2021, 2024 ஆகிய காலப்பகுதிகளில் சிடிஏ, ஏடிஆர் போன்ற புதிய சட்டமூலங்கள் கொண்டு வராங்க. அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒன்று. இது வந்து முழுமையாக இந்த சட்டத்தை இன்னும் அதிக சட்ட வல்லமையோட இன்னும் நாட்டில் அதிகமாக வச்சிருக்கணும் என்று சொல்லி தான் இந்த சட்டங்களை கொண்டு வந்தது. அந்த நேரங்கள்லையும் நம்மளை மாதிரி சிவில் அமைப்புகள், பொதுமக்கள்லாம் இணைந்து அந்த சட்டம் கொண்டு வந்தால் இலங்கையில் ஜனநாயகம் இருக்கிறதே கேள்விக்குறியாகும் என்ற அடிப்படையில் அந்த சட்டங்களை பலமுறை நம்ம எதிர்த்து அடிப்படையில் தான் சட்டங்கள் வந்து சட்டமல்ல சட்ட வரைவுகள் மீள பெறப்பட்டது. அதே மாதிரி மக்களோட நிறைய நம்பிக்கையையும் ஏகோபித்த ஆதரவையும் பெற்ற இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து சில நாட்கள்லேயே, ஒரு வருடம் முடியறதுக்குள்ளேயே இந்த புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிஎஸ்டின்னு சொல்லி, அதாவது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம். விளக்கம் விளங்குது தானே? பயங்கரவாதத்திலிருந்து அரசை, பயங்கரவாதத்தில் மக்களை அல்ல. அப்போ அரசை பாதுகாப்பதற்கான சட்டத்தை முன்மொழிந்து அந்த சட்டத்தின் இன்றைக்கு 27ஆம் தேதி நாளையோட இந்த சட்டம் தொடர்பாக, அதாவது இந்த வரைவு தொடர்பாக மக்களோட கருத்து கணிப்புகள் முடிய போகுது. இதுக்குள்ள நம்மளுடைய முழுமையான கருத்துக்கள், நம்மளுடைய ஆலோசனைகள், ஆட்சேபனைகளை அரசுக்கோ நீதியமைச்சுக்கோ தெரிவிக்காத பட்சத்தில் இந்த சட்டத்தை முழுமையாக மக்கள் ஏற்றுக்கொள்றாங்கன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் போட்டு இந்த வரைவு வந்து சட்டம் மூலமாக மாறி சட்டமாக திரும்ப நம்ம அடக்கிறதுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பிடிஏ சட்டம் என்னன்னு சொன்னால் சாதாரணமாக பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்கான சட்டம் தான் சொல்லப்படும். இப்போ நாட்டில் பயங்கரவாதமே இல்லைன்னு சொல்லுற இந்த அரசாங்கத்துக்குள்ள பயங்கரவாதத்தை எதிர்க்கிற மாதிரியான சட்டங்கள் என்னத்துக்கு? இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு குற்றம் நடந்ததுன்னு சொன்னால் அந்த குற்றத்தை எதிர்க்கிறதுக்கும் அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கும் இலங்கையில் நிறைய சட்டங்கள் நடைமுறையில் இருக்குது. குற்றவியல் சட்டம், தண்டனை சட்டங்கள் அப்படின்னு நிறைய சட்டங்கள் இருக்குது. அப்போ புதுசாக இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்ததுன்னு சொன்னால், ஏற்கனவே ஜேஆர் காலங்களில் நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதி கொடுக்கப்படும் போது ஜேஆர் சொன்ன விஷயம் பெண்ணாவோ ஆணாவோ மாற்ற முடியாத தவிர இந்த ஜனாதிபதியால் எதை வேணாலும் செய்யலாம், அவ்வளோ அதிகாரம் இலங்கை ஜனாதிபதிக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இப்போ இருக்க காலத்தில் பெண்ணை ஆணாவும் மாற்றலாம், அவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு. இப்போ இப்படியான சூழலில் இப்போ பிடிஏ விட இந்த பிஎஸ்டி சட்டம் இன்னும் அதிகமான உள்ளடக்கங்களை வச்சிருக்கு. நிறைய டிடென்ஷன் தடுப்புகளை வந்து போலீஸார் நினைச்ச மாதிரி உருவாக்கி அவங்களை யாரை வேணாலும் கைது செய்து சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க சந்தேகம்னு நிரூபிக்காமல கூட ஆக்களை தடுத்து வச்சு விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு. ஒருவேளை இந்த சட்டம் வந்துட்டுன்னு சொன்னால் நாளைக்கு இந்த மாதிரி இவ்வளோ பேர் இல்லை, ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த இடங்களில் கூடி நின்று கதைக்கிறது கூட சந்தேகம் தான். ஒருவேளை கூடி நின்று கதைக்கும் போது இது வந்து பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி அரசு முடிவு பண்ணுனா அவங்கள கைது செய்து எங்கே வேணாலும் அழைக்கலாம். 2 மாதம் வரைக்கும் நீதிமன்றத்துக்கே கொண்டு வராமல் கூட அவங்க வச்சிருக்கலாம். 72 மணி நேரத்தில் நீதிபதியோட ஆலோசனை கேட்டு வைக்கலாம். நீதிபதிக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் தெரியாமல் கூட அவங்களோட தடுப்புகளை வச்சிருக்கலாம் மட்டும் இந்த சட்டத்துக்குள்ள சொல்லப்படும். அதே போல் ஏற்கனவே முப்படையினருக்கும் போலீஸுக்கும் தான் கைது செய்த அதிகாரம் இருக்குது. இது பிடிஏக்குள்ள ஒருவேளை இந்த பிஎஸ்சி வந்தேன்னு சொன்னால் கரையோர பாதுகாப்பு திணைக்களம், நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, கரையோரங்களில் இருக்கிற அந்த கேம்புகள், கரையோர பாதுகாப்பு திணைக்களம்னு சொல்லி இவங்களுக்கு கூடுதல் அதிகாரம் போகும். அவங்க யாரையும் சந்தேகப்படுறாங்கன்னு நினைச்சா கூட அவங்களும் கைது செய்யலாம். அவங்க யாருக்குமே சொல்லாமல் 24 மணி நேரம் வரைக்கும் அவங்களோட கஸ்டடியிலையும் வச்சிருக்கலாம். அப்போ இவ்வளோ பாரதூரமான சட்டம் இலங்கையில் வந்தால் இலங்கையில் சிறுபான்மை மக்கள், உரிமைகளுக்காக போராடுற மக்கள் இன்னும் அதிகமாக அடக்கி ஒடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு ஜனநாயகத்தின் பொதுமக்களின் அடிப்படையில் நம்ம எல்லோருக்குமே பொறுப்பு இருக்குது. இந்த சட்டம் எதனால் வேணாம்னு சொல்கிறோம், சட்டம் வந்து என்னென்ன விளைவுகள் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய நாளில் நாம் எல்லாருமே இங்கே கூடியிருக்கிறோம். இதில் எந்தவித அமைப்புகளோ அல்லது குழுக்கள் என்ற அடிப்படையிலோ அல்ல, பொதுமக்கள் என்ற அடிப்படையில் இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை விரும்புகிற பொதுமக்கள் என்ற அடிப்படையில் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். ஜனநாயகத்தை தொடர்ந்து இலங்கையில் உறுதி செய்யணும்னு சொன்னால் இந்த பிஎஸ்டி சட்டம் எங்களுக்கு வேணாம். இப்போ நீங்கள் முன்மொழிஞ்சிருக்க இந்த வரைபில் இருக்க இந்த சட்டத்தை உடனடியாக மீள பெறணும். அதே மாதிரி 79ஆம் ஆண்டுகள்லேருந்து கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கிற, இப்போ வரைக்கும் நிறைய பாதிப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கிற, வெறுமனே இது தமிழ் மக்களுக்கு மட்டுமே பாதிப்பு இல்லை. 2019ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 2019 ஈஸ்டர் குண்டுக்கு பிறகு முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அறகலைக்கு பிறகு சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ இது பாரபட்சமே இல்லாமல் அதிகாரம் யார்கிட்ட மையம் கொண்டிருக்குதோ அவங்களுக்கு எதிராக யார் பேசுகிறாலும் அவங்கள இந்த அதிகாரத்தினூடாக கைது செய்கிறதுக்கும் அவங்கள குரல் வலையை நசுக்கிறதுக்குமான செயற்பாடுகள் இதில் இருக்கிறபடியால்
நாங்கள் பொதுமக்களாக இது வேணாம்னு சொல்லி நம்மளுடைய கோரிக்கைகளை நேரடியாக நீதியமைச்சுக்கு அனுப்புறதுக்கான ஒரு கேம்பெயின், ஒரு செயற்பாடு தான் இந்த செயற்பாடு. இதில் பங்கு கொண்டு இருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய நன்றி சொல்றதுக்கு யாரும் பொறுப்பேற்கலை. இருந்தாலும் ஒரு ஜனநாயக பங்களிப்பை செலுத்துறதுக்காக இங்கே கூடியிருக்கிறோம். இது அரசு கேட்டுக்கிற விஷயத்த அரசுக்கு நாம அனுப்ப போகிறோம். அது வழங்குறதுக்காக தான் நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கான போஸ்ட் கார்டுகள் இங்கே இருக்கணும். நீங்கள் வந்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ இந்த பிடிஏ பிஎஸ்சி சட்டம் சட்டமாக உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் எழுதி இதில் போஸ்ட் பண்ணலாம். நாங்கள் இது இன்றைக்கு பின்னேரம் 3 மணிக்குள்ளே இதை போஸ்ட் ஆஃபீஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கோம். நன்றி. அடுத்த தடவை இனி 2 மணி நேரம் கழிக்கும். Halo. பல்கலைக்கழக மாணவர்கள் என்ன சொல்லுங்கள்? மாணவர்கள் பண்ணலாம். வேறு வந்து ஆசிரியர் ஊழியர் செலவு இதுக்காக உருவாக்கினது.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் புதிய பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.